Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து DeepSeek அக்கவுண்ட்கான பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல எப்படி நம்ம ரீசெட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய DeepSeek அக்கவுண்ட்டை நீங்க வந்து லாகின் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்ற பட்சத்துல இப்போ இதுல வந்து பாருங்க, இந்த பேஜ்ல உங்களுக்கு forget password சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. forget password அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க DeepSeek reset password சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து உங்களுடைய DeepSeek அக்கவுண்ட்கான இமெயில் அட்ரஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல சென்ட் கோட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த சென்ட் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு ஸ்மாலா ஒரு क्वेश्चन வந்து கேட்பாங்க இது போல. இப்போ அவங்க வந்து எனக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிறிய வடிவில் மஞ்சள் நிறத்தில் முக்கோணம் போன்று, அதாவது பிரமிடு போன்று இருக்கக்கூடியதை நீங்க வந்து கிளிக் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து எல்லோ கலர்ல முக்கோண வடிவில் இருப்பதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய சரியான ஆன்சர். இது போல உங்களுக்கு என்ன டிஃபரெண்டான क्वेश्चन கேட்டாலும் நீங்க வந்து அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஆன்சர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான அந்த சின்னதாக இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் முக்கோணத்தை வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு சக்ஸஸ் சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அந்த மெயில் அட்ரஸ்க்கு. இப்போ நீங்கள் என்ன மெயில் அட்ரஸ் இதில் ஆட் பண்ணிக்கணும் அந்த மெயில் அட்ரஸ்க்கு கோட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் அந்த கோடை பார்த்து இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைலில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜில் மேலே டாப்ல ரைட் சைடில் ப்ரொஃபைல் அக்கௌண்ட் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ DeepSeek அக்கௌண்ட்கான அந்த மெயில் ஐடி சைன் இன் பண்ணிருங்க. சைன் இன் பண்ணிட்ட பிறகு இதில் DeepSeek ஆப் சைட்ல இருந்து மெயில் வந்திருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும். இந்த பேஜ் லைட்டாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ DeepSeek சைட்ல இருந்து அந்த OTP வந்து இருக்கும். இந்த OTP நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த OTP காப்பி வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ காப்பி பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து திரும்ப உங்களுடைய அந்த DeepSeek ஆப் குள்ளே வந்துருங்க. ஓகே, நான் வந்து திரும்ப DeepSeek ஆப் குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்துட்ட பிறகு இப்போ இதுல கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து அந்த OTP என்டர் பண்ணிக்கோங்க. அந்த கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கான பாஸ்வேர்ட் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல எனக்கான பாஸ்வேர்ட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கான புதிய பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ரெண்டு பாக்ஸ்லயும் சேம் ஒரே மாதிரியான பாஸ்வேர்ட் தான் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ரீசெட் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரீசெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் ஆயிடும். அதாவது செட் ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த பேஜ் வந்து வந்துடும் லாகின் பண்றதுக்காக. இப்போ வந்து திரும்ப உங்களுடைய மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் வந்து திரும்ப வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு இப்போ நீங்க ரீசெட் பண்ண அந்த புதிய பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க, ஒரு ரவுண்ட் மாதிரி. அதுல வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு இதுல இருக்கக்கூடிய லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க லாகினை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து லாகின் வந்து ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க DeepSeek அக்கௌண்ட்டை நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய DeepSeek அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.